வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ வந்து நான் 9வது வாட்டி எடுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். பிகாஸ் ரூம் கொஞ்சம் வேலையாக இருக்குது, அதனால் வெளியே வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். கண்டென்ட் என்னென்னா சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகேவா? சேவிங்ஸ்னா என்ன, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, சேவிங்ஸோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், இன்வெஸ்ட்மெண்ட்டோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகேவா? சேவிங்ஸ் மட்டும் இருந்தால் நம்ம வந்து இப்போ ஆவரேஜாக இருக்கோம்னா, ஆவரேஜ் ஸ்டாண்டர்டில் இருக்கோம்னா அதே ஆவரேஜ் ஸ்டாண்டர்டில் தான் போய்கிட்டே இருப்போம். ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைஃப் பெட்டராக ஆகும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லிட்டில் பிட். அப்புறம் அதை பற்றி பெருசாக இருந்தாலும் சொல்லுங்கள், அதை பற்றி வீடியோ போடுறேன். அப்புறம் சேவிங்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 1 lakh சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, பேங்க்கில் போட்டு டெபாசிட் பண்ணி வச்சுருக்கீங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 1 lakh போட்டு வச்சுருக்கீங்க. பேங்க்காரங்களும் ஓகே உங்களுக்கு நாங்கள் வந்து 2% இன்ட்ரெஸ்ட் தருவோம் இயருக்கு இயர் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து பார்ப்பீங்க, ஓகே நம்ம பணம் 1 லட்ச ரூபாய் சேஃபாகவும் இருக்குது, ப்ளஸ் நீங்கள் வந்து ஓகே நம்மளுக்கு வருஷமானா 2% நம்மளுக்கு கிடைக்கிது. அப்படி 2% அவன் ரொம்ப எல்லாம் கிடையாது, வெறும் 2000 ரூபாய். உங்களோட 12 மாதம் உங்களோட 1 லட்ச ரூபா ஒரு பேங்க்கில் சேஃபாக. அவன் பேங்க்காரன் ஒன்று தியாகி கிடையாது, நம்ம பணத்தை வந்து பத்திரமா வச்சுக்கணும். நோ 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 உங்களோட 1 லட்சத்தை வந்து அவன் வந்து வேறு ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட் தான் பண்ணுவான். அவனுமே ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட் தான் பண்ணுவான். நீங்கள் சேவிங்ஸ் கொடுத்தோன்னே அவனும் சேவிங்ஸ் மட்டுமே வச்சிருக்க மாட்டான். லைக் இன்வெஸ்ட்னா உங்களுக்கு திருப்பி யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே ஒரு பர்சனல் லோன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். பர்சனல் லோன் மோஸ்ட்லி பர்சனல் லோன் சரி, கார் லோன் கொடுத்துக்கோங்க. கார் லோன் 9 to 12% வரைக்கும் இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து மினிமமாக ஒரு 10% எடுத்துக்கிறோம். ஓகேவா? அவங்க 9 to 10% கொடுக்குறாரு. ப்ளஸ் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் போட்டு வச்சுருப்பாங்க, கண்டிஷன்ஸும் இருக்கும் அந்த பேங்க் லோனில். அது போக நம்ம எக்ஸ்ட்ராவாக பார்த்தோம்னா சாரி, ஏன்னா கொஞ்சம் நாய்ஸ் இருக்க தான் செய்யும். இந்த ஒரு வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டென்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா 10 to 12%ங்கிறதுல ஒரு 10% எடுத்துக்கிறோம். அதில் வந்து அவங்க ஒரு 2% உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 2000 ரூபா கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து 8000 ரூபா ப்ராஃபிட். இதிலே நீங்கள் உங்களோட மார்ஜின் தெரிஞ்சிடும். நீங்கள் உங்களோட சேவிங்ஸ் எப்படி வச்சிருக்கீங்கன்னா, லைக் சேவிங்ஸும் இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் சைடு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சரி பண்ணலாம் அப்படின்னு டபக்குன்னு போய் ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே லாஸ் ஆயிடுச்சுன்னா நாலேஜ் வேணும். கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் கொடுக்க போகிறது உங்களோட உழைப்பை தானே, உங்களோட பணம், உழைச்ச பணம், உங்களோட அமௌண்ட்டு, கேஷ் மணி வாட் எவர் நீங்கள் அதை வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து நிறைய பொறுமை வேணும். பொறுமையை இழந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பணத்தை இழந்துருவீங்க. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டே தப்பு, இன்வெஸ்ட்மெண்ட்டே போய் நான் பணத்தை சேர்த்து வச்சிருந்தாவது எப்படி இருந்திருப்பேன் அப்படின்னு. சரி, நான் இன்னும் சேவிங்ஸுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 100 ரூபா சேர்த்து வைக்கிறீங்க. ஓகேவா? 2026 பெட்ரோலோட விலை 100 ரூபா 86 பைசா. ஓகேவா? அதே விலை 100 ரூபா 86 பைசா வந்து 2030 இருக்குமான்னு கேட்டால் ஆப்வியஸாக இருக்காது. த ரீசன் என்னன்னா இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் இருக்குது, இன்கம் டேக்ஸ் கவர்மெண்ட் டேக்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இது மாதிரிக்கு நிறையா பொருளாதிக்கம் வந்து மாறுது. ஸோ இது மாதிரிக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக பொருளோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் பணத்தோட அதே 100 ரூபா வந்து கண்டிப்பாக இன்ஃப்ளேஷனால் கொஞ்சம் குறைய தான் செய்யும். ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கோல்டு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிறப்போ நீங்கள் கொடுத்த அந்த 100 ரூபா வந்து 150 ரூபா அப்படிங்கிற வேல்யூவில் இன்க்ரீஸ் ஆயிரும் கண்டிப்பாக. ஸோ ஓகேவா? ஸோ அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சேவிங்ஸுக்குள்ள வித்தியாசம். ஸோ நான் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறேன், 1 லட்ச ரூபா இருக்கும், 1 லட்சத்தையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. 1 லட்சத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லைக் நீங்கள் அதில் பெட்டராகவே இருந்தாலும் சப்போஸ் உங்களுக்கு எமர்ஜென்சி ஒரு மெடிக்கல் இஷ்யூக்காண்டி உங்களுக்கு ஒரு 10,000 15,000 தேவைப்படுதுன்னா 1 லட்சத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ பேக்கப்புக்கு அமௌண்ட்டே இல்லைனா அதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்கிறதான். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி சேவ் பண்ணணும், எப்படி நம்ம ஃபார்வர்டாக ஆகணுங்கிறத நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே. அப்புறம் என்னென்னா சேவிங்ஸ் நான் சொல்லிட்டேன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சொல்லிட்டேன். ஓகேவா? சேவிங்ஸில் வந்து இருந்த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிட்டேன். இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 லட்சம் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக 1.5 லட்ச ரூபா எடுத்துலாம் சொல்கிறது வந்து பெரிய ஸ்கேம் நண்பர்களே. அப்போ நான் இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேங்களுக்கானே டப்புன்னு இப்போ நான் சொன்ன டப்புன்னு ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணாமல் அதை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லித்தரதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லித்தரதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதையும் தாண்டி நீங்கள் இப்போது இன்ட்ரெஸ்ட் கமெண்ட் கொடுக்குறீங்களா, அதுவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் நான் உனக்கு 10,000 ரூபாய்க்கு வட்டிக்கு வாங்குறான்னா 10,000 ரூபா ஒரு 5% இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குறான்னா அதுவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். கொடுக்குறீங்க, வாங்குறீங்க. ரியல் எஸ்டேட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். லைக் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஸ்டாக்ஸ் அது மட்டும் தான் தாண்டி நீங்கள் ஏதாவது இப்போ ஒரு பில்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணி அதை நீங்கள் ரிட்டர்ன் ரீசேல் பண்ணுறீங்கன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். பிஸ்னஸ் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதில் நீங்கள் ரிட்டர்ன்ஸாக எடுக்கிறது தான் உங்களோட ப்ராஃபிட். அதை நான் சொல்ல வரேன் நண்பர்களே. சேவிங்ஸும் இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கணும். ஓகேவா? சேவிங்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் ஒரு ஆவரேஜில் இருந்தீங்கன்னா ஆவரேஜில் தான் இருப்பீங்க. ரிஸ்க் எடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் க்ரோ ஆவீங்க. ஸோ சேவிங்ஸ் வந்து உங்களை சேஃபாக வச்சுருக்கும். பட் ஆனால் மணி வந்து அப்படியே தான் இருக்குமே தவிர உங்களுக்கு லிவிங் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகாது. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிஸ்க் இருக்கும், பட் உங்களுக்கு வந்து வெல்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நல்லா யோசிச்சு எல்லாமே பண்ணுங்க நண்பர்களே. சேவிங்ஸும் இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கணும். ஓகேவா நண்பர்களே? அவ்வளோதான். தேங்க்யூ. இந்த வீடியோவில் எதுவும் குறை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷார்ட் அவுட் பண்ணுறேன். அப்புறம் இந்த நாய்ஸ் மட்டும் மன்னிச்சுக்கோங்க நண்பர்களே. நாளிலேருந்து ஒரு நல்ல பிளேஸ் எடுத்துக்கிறேன்.
அப்புறம் டெய்லியும் வீடியோஸ் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.